வணக்கம் நண்பர்களே. ஒரு நியூஸ் ரீடர், அவர் முன்னாள் நியூஸ் ரீடர், செய்தி வாசிப்பாளர். அவருக்கும் அன்றைக்கு பிரபலமாக இருந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இடையே ஒரு இரகசிய உறவு இருந்ததாக அன்றைக்கே பிரபலமான பத்திரிகையில் செய்திகள் வெளிவந்தது. இது ஏன் இப்போது எல்லாத்தையுமே நான் வெளிப்படையாக சொல்லாமல் போடகமாக சொல்லணும் அப்படின்னா, இன்றளவும் அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது இதில் என்ன பிரச்சனை இப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நியூஸ் ரீடர் சுயசரிதை எழுதுகிறார் என்று ஒரு செய்தி. அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, யார் அந்த நியூஸ் ரீடரோட ஆட்டோபயோகிராஃபி. அப்போ அந்த ஆட்டோபயோகிராஃபியில் இந்த குறிப்பிடத்தகுந்த அந்த மாண்புமிகு அரசியல்வாதியை குறிப்பிட்டு அவருக்கும் தனக்கும் இடையே இருந்த ஒரு உறவை மிக சாதுரியமாக இலைமறைக்காயாக குறிப்பிட்டு எழுத முயற்சிப்பதாக தகவல்கள். இது எப்படியோ கசிந்து, இந்த தகவல் கசிந்து அவர் சுயசரிதை தயார் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சுயசரிதையில் இன்னாருடைய பெயர் மறைமுகமாக இலைமறைக்காயாக ஈடுபடும், மிக எளிதாக எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்று தெரிந்த அந்த அரசியல்வாதியின் தரப்பு அவருக்கு அன்பு கலந்த எச்சரிக்கை கொடுக்கிறது. ஆனால் சுயசரிதையில் எதையும் மறைக்கிறவர்கள், எதையோ மறைத்து எழுதுபவர்கள் அந்த சுயசரிதையினுடைய ஒரு இதை கெடுத்துற மாதிரி ஆயிரும், அதனுடைய வடிவத்தை கெடுத்த மாதிரி ஆயிரும். அதனால் யோசிக்கிறேன் என்றுதான் அந்த செய்தி வாசிப்பாளரின், பெண் செய்தி வாசிப்பாளரின் பதில் வந்திருக்கிறது. இப்போது அந்த அரசியல்வாதி என்ன செய்ய போகிறார்? தேர்தல் நேரம் வேறு. அவருக்கு அது பூமரங்காக திரும்பி வருகிறதா? இதுவரையில் நான் சொன்ன விஷயங்கள் இலைமுறை காய்முறையாகவே இருக்கட்டும். அடுத்தடுத்து வரும் செய்திகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். செய்தி வாசிப்பாளரும் இன்றைய அரசியல்வாதியும் எப்படி சமரசமாக போகிறார்கள்? தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.